ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு எபிசோடு வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆதி, மீட்டிங்கு போகணுன்னு கிளம்பிட்டு ஊருக்கு கிளம்புறேன்ட்டு இப்போ கடைசி நேரத்தை மாட்டேன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் தானே முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்க அப்படின்னா, எல்லாம் சரிதான், ஆனால் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து என்னை மீட்டிங்க்கு போகணுன்னு சொல்கிறியே, நீ வந்து என்ன இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னை விட்டு பிரியறதுல வருத்தமே இல்லையா பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உனக்கு ஹஸ்பண்டு மேலே அன்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, பாரதி வந்து இந்த பக்கம் அதெல்லாம் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படி திருப்பிக்கிறாங்க. திரும்பினோன்னு வந்து ஆதி பின்னாடியே வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு கிஸ் பண்ண வராங்க. கரெக்டாக வந்து ஸ்வேதா வந்து திறந்துடுறாங்க ரூமை. திறந்துட்டு ஓ சாரி பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இவன் வேணுன்ட்டே வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி நான் ஒன்று சொல்லட்டுமா, ஸ்வேதா வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களே நினச்சி வாழ்கிறா. அப்படிங்கும்போது அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான விஷயம் இல்லை அப்படின்னோன்னா, கரெக்டு தான் பாரதி, நானும் வந்து இதை பற்றி அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், மாமா கிட்ட, ஏன்னா அவளும் வந்து பாவம் தானே அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ எதுக்கு இவ தேவையில்லாமல் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே ஃபோன் வர்ற மாதிரி வந்து பாரதி வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்படியா, எங்கே ஃபோனுக்கு அனுப்பியிருக்கீங்களா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. என்ன ஆச்சு பாரதி, ஏன் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ வீடியோ வந்திருக்கு அதை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஏற்கனவே பாரதி வந்து ஃபோனில் வச்சுருந்த வீடியோ, ஸ்வேதாவோட கல்யாண வீடியோ எடுத்து ஆதிக்கிட்ட காட்டுறாங்க. ஆதி, என்ன ஆதி பார்க்குறீங்க, ஸ்வேதாவுக்கு யாரோ ஒருத்தங்க தாலி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ தாலி கட்டியிருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியே வந்து கேள்வியை கேட்குறாங்க. கேட்டோன்னே இந்த விஷயத்தை முதல்ல வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லலாம், அவசரப்பட வேணாம் ஆதி, இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன், யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், நானே வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே யார் வந்து என்ன ஏதுங்கிறத ஹஸ்பண்டுங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு பாதியிலே வீடியோவை கட் பண்ணி வச்சிடுறாங்க. கரெக்டாக வந்து வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்வேதா. ஆமாம், மாமா கிட்ட ஏதோ ஒரு வீடியோ வந்து பேசிகிட்டு இருந்தே, என்ன விஷயம்? ஓ, வீட்டில் வந்து நாங்கள் பேசுகிற ரூமை அப்போ கூட நீ நின்று ஒட்டு தான் கேட்டிருக்கல, அதுவா, நானே இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தாலி கட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரையை வந்து தாலி கட்டினா. எப்போ கட்டினா? சரி விடு, இந்த விஷயத்தை நான் அப்புறமேட்டுக்கு டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆஹா, இவகிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து உள்ளே போய் வந்து டென்ஷன் ஆகி அறிவுக்கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த குடும்பம் வேறு வந்து பேசிட்டு போயிருக்கு, இப்போ என்னடன்னு பார்த்தா இவன் வந்து வீடியோ கையில் வச்சுருக்கா, எப்படியும் மாமா கிட்ட வேறு உண்மையை சொல்கிறதுக்கு வரைக்கும் போயிட்டா, இப்போ எப்படியாவது இதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் சாரதாமாவும் அறிவோட ஒய்ஃபு எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு திறந்து பார்த்தா கஞ்சி இருக்குது. இதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாங்க. நம்ம வந்து பூரி இதெல்லாம் இல்லை செய்ய சொன்னோம், விதவிதமாக இவன் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கான், நம்ம மேலே வந்து பயம் விட்டு போச்சான்னு பாரதியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே, அப்படிலாம் இல்லைம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல விடுக்கா, ஒரு நாள் வந்து இன்றைக்கி நான் தோசை பூரி கேட்டிருக்கேன்ல, அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. அறிவும் சரி எல்லாருக்கும் கஞ்சி கொடுத்ததுனால வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து திட்டலான்ட்டு வர்றப்ப, நான் எல்லாமே ஆதிக்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி பேர் சொல்லிட்டா நான் மன்னிச்சு விட்ருவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப, இருங்க நானே ஆதிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க. ஹாய் பொண்டாட்டி, என்ன செல்லம் பண்ணுறீங்க அப்படின்னு லவுட் ஸ்பீக்கரில் போட்டோன்னா, ஆதி ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் இருக்குது. அப்படியா, சரி பரவாயில்ல, அம்மா தானே இருப்பாங்க விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் தான் கஞ்சி கொடுக்க சொன்னேன், பாரு தமிழே கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் சாப்பிட்றதுனால எல்லாருமே சாப்பிடணும், அதை வீடியோ எடுத்து வேறு எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னே வீடியோ எல்லாத்தையும் எடுத்து அனுப்புகிறாங்க. சரி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமுக்கு மாடிக்கு போயிடுறாங்க. தமிழ் வந்து ஃபோன் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து, சாரி நான் இன்றைக்கி அடிச்சிருக்கக்கூடாதுல்ல, என்கிட்ட கொஞ்சம் வந்து மன்னிச்சிரு, என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியாண்ணா, உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். தமிழ் வந்து அதெல்லாம் முடியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான்னு, ஏன் தனியாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப, இல்லை அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னோன்னா, ஃபோன் நல்லா இருக்கே, ஃபோன் கொடு அப்படின்னு. நீங்கள் வந்தோடனே எனக்கு தெரியும் ஃபோனை வாங்குறதுக்காக தான், அம்மா ஃபோனை கேட்குறதுக்காக தான் வந்தீங்கன்னு, அதெல்லாம் ஃபோனை கொடுக்க முடியாது அப்படின்னோடனே, சரி கொஞ்சோண்டு கூட பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. தமிழ் வந்து பாஸ்வேர்டு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னா, பாஸ்வேர்டெலாம் உங்களை நம்பிலாம் சொல்ல முடியாது அப்படின்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதை பாஸ்வேர்டுகளை, நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ், மரியாதை இப்போ பாஸ்வேர்டு சொல்லு, நீங்கள் வந்தோடனே எனக்கு தெரியும் அம்மா வந்து பாஸ்வேர்டெல்லாம் கேட்பாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யார்கிட்டையும், அதெல்லாம் உங்களெல்லாம் குறிப்பாக சொல்லவே முடியாது அப்படின்னோடனே, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு கீழே போயிடுறாங்க. படிக்கட்டுக்கிட்ட வந்து ஃபோனை பிடுங்குறப்ப வந்து
கரெக்டாக ஸ்லிப் ஆயிடுறாங்க. தமிழ் கீழே விழுந்து அடிபட்டுருது. அடிபட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஸ்வேதா சிலையாட்டம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அறிவு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு தெரியாமல் நடந்துச்சுப்பா, நான் வேணும் பண்ணல, ஃபோனை பிடுங்கலாம் தான் வந்தேன், விழுந்துட்டா அப்படின்னா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாத, முதல்ல தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே பாரதிக்கு தெரியாது, ஆதிக்கும் தெரியாது. கரெக்டாக வந்து ரத்னம் வந்து செம மாதம் வந்து காரில் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னே எபிசோட ரத்னத்தை பார்த்தோன்னே முடிச்சிடுறாங்க.